ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது ஜெனரல் டாபிக். அதாவது வந்து அழகு படம் மாதிரி வந்து ஒரு ஹெல்ப்பை வந்து புருஷங்காரன் செய்ய போக, தன்னோடு படித்த பெண்ணுக்கு செய்ய போக, அது குடும்பத்தில் ஒரு குழப்பம் உண்டாயிடுச்சு. அதை பற்றின ஒரு விவாதம் தான் இது. ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் எங்களுக்கு சப்போர்ட்டுகளை கொடுங்க. இன்றைக்கி லைவில் நமக்கான சப்போர்ட்டுகளை கொடுத்த பிரியா வி மற்றும் பார்த்திமா அபு இவங்க 2 பேருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அது என்னென்னா, ஒய்ஃப் வந்து சந்தேகப்படுறாங்க, கணவன் மீது வந்து ஒய்ஃப் வந்து சந்தேகப்படுறாங்க. ஆனால் அவங்க சந்தேகப்படுறது நியாயன்ற மாதிரியான ஒரு பேச்சு. அந்த பேச்சு என்ன, ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவில் இருக்கிற ஊர் பேர்லாம் நம்ம சொல்ல விரும்பல. ஸோ நடுவில் இருக்கிற ஊர். ஸோ 2 பேருமே வந்து சின்ன வயசுலேருந்தே ஒன்றா படித்தவங்க. ஏறக்குறைய அழகி படம் தான் வச்சுக்கோங்களேன். புரிஞ்சிச்சு. அழகி படம் தான். ஸோ பையனுக்கு வந்து சென்னையில் வந்து வேலை கிடைக்குது. சென்னையில் வந்ததுமே வந்து ஆஃபீஸில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறார். ஓகே. அவங்களுக்கு இப்போ வந்து 3 பசங்க இருக்காங்க. ஓகே, ரைட்டு. ஆனால் என்னென்னா, நல்ல லவ் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு காதல். இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து பிரச்சனை. யாருக்கு? அதாவது ஸ்கூல் படிக்கும்போது அது லவ் இல்லையா, ஓரளவு ஈர்ப்பு இருந்தது அப்ப அந்த வயசுல. ரொம்ப பிடிச்சது அந்த. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்கூல்ல எல்லாம் அடிச்சுக்கும். இது ஏறக்குறைய அழகி படம்னு வச்சுக்காங்களா. இன்னும் சிம்பிளா சொன்னா அழகிதான். ஓகேவா? ஸோ அழகில வந்து என்ன சொல்லுவாங்க, பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, இது என்னன்னு தெரியல. ஆமா சார், ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இது லவ் பண்ணியே சென்னையில் வேலை செய்யும்போது லவ் பண்ணி வேலை செய்யற இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப். என்ன அந்யோன்யமான தம்பதிகள், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அன்ஃபர்ஸ்ட் சுவிட்ச் போடணும்னு நினைக்கிறேன் மேடம். நீங்க போட்டிருந்தேன். அப்படியா? போட்டுதான் சார் இருக்கு. அது கொஞ்சம் அழுத்தணும் போல இருக்கு சார், நமக்கு தெரியல. ரைட். இப்பதான் மேடம் வந்து இப்படி பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ இதாக இருக்குன்றது மாதிரி. இப்படி பார்க்க, ஏன்னா இது ரொம்ப ஒரு 4-5 செகண்ட் கழிச்சு தான் வருது அது. சரி, ஓகே. என்னைப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களே. ஸோ என்னாச்சு, இந்த அழகி பட விஷயம் தான் வந்து அந்த பொண்ணுக்கு பிரச்சனை. அந்த பொண்ணுக்கு இப்போ பிரச்சனை. அவன் வந்து ஏதோ ஜார்ஜி சங்கத்தில் வந்து ஒரு ஆளா இருக்காம்புல இருக்கு. என்ன ரொம்ப கட்டுப்பிடித்தனமாக வந்து போட்டு, அதாவது அந்த பொண்ணு ரொம்ப தெளிவான தீர்க்கமான ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு வந்து கல்யாணன்ற பேர்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ வந்து அது வந்து அதனுடைய சுயத்தை எழுந்துருச்சு அப்படின்னு வருத்தப்படுறாப்புல. இதில் வருத்தப்படுறப்ப என்ன பிரச்சனைன்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு திடீர்னு எதாச்சியா ஸ்கூல் ரியூனியன்ல பார்த்தப்ப பிரச்சனைகளை வந்து சொல்லியிருக்காங்க. இவரு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறதா ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் பண்ண ஒரே தப்பு என்னன்னா, பேசும்போது அந்த பேசின சேட்டை வந்து டெலீட் பண்ணிட்டார். ஓகேவா? இவங்க வந்து அதாவது ஃபர்ஸ்ட் வந்து விட்டுட்டாரு. அவங்க அதை படிச்சு பார்ப்பாங்கன்னு இவருக்கு தெரியல. ஒய்ஃப் வந்து ரொம்ப நம்பி இருக்கிறாரு போல இருக்கு. ஒய்ஃப் வந்து படிச்சு பார்ப்பாங்களே அப்படின்ட்டு படிச்சு நம்மள எங்க படிக்க போறாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் படிப்பாங்க போல இருக்கு. எல்லாரும் என்ன மாதிரி இருப்பாங்க, அதுதான் மேடம் பிரச்சனையே. இந்த மாதிரி சொல்லிட்டு தான் படிப்பாங்களே. இந்த எல்லாருமே என்ன மாதிரி இருப்பாங்களான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் படிப்பாங்க. அவர் அது மாதிரி தான் நினைச்சிருக்காரு. கஷ்டப்பட்டா அது வந்து படிச்சிருச்சு. சூடா இருக்கு உங்க காஃபி கேட்டேன். சொல்லுங்க. என்னாச்சு? இப்ப அவங்க ஒய்ஃப் படிச்சு பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் படிச்ச காரணத்தினால செகண்ட் சாட்டை டெலீட் பண்ணிட்டாரு. ஆமா. ஓகே. அவங்களுக்கு வந்து இப்ப வந்து பிரச்சனை வந்து அவங்க வந்து பயங்கரமா வந்து வீட்டுல வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நித்தம் ஒரு பொழுது வந்து மரண பயத்திலையும் ஒரு மாதிரி மன உளைச்சலையும் நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு.
ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட். ம். இப்போ இதுக்கு நம்ம வந்து மாத்திரை போதும் இந்த மாதிரியான இது சைக்கலாஜிக்கலான ஆள்கள்லாம் கிடையாது. இப்படி ஒரு விஷயம் என்ன, இப்படி நிறைய டாபிக் பேசுறீங்க, இதுல இப்படி ஒரு சம்பவம் எனக்கு ஒன்று நடந்தது, நான் வந்து சொல்லணும்னா துயரத்துல இருக்கேன், நீங்க ஏதாவது பண்ணுங்க ஜாக்கி சார் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. என்னடா கதைன்னு பார்த்தா கடைசியில் இந்த கதை தான், இதுதான் பெருங்கதையா இருந்தது. ஸோ அதனாலதான் வந்து அது வந்து உங்க சரி இன்னைக்கு இதை பத்தி பேசுவோம் அப்படின்ட்டு நேத்தே வந்துருக்கணும், சரி நம்ம வர முடியல. மேடத்துக்கு அவங்க சின்ன மேடத்துக்கு பிஸி. ஆமா, ஒன்றும் இப்போ ஒன்றும் சாதாரணமாக பெரிய மேடம் தான் பிஸியாக இருப்பாங்க. இந்த வாட்டி வந்து சின்ன மேடம் பிஸி. அவங்க வந்து முதல்ல வரவே வராதிங்க, நான் பாட போகிறேன், வராதிங்க, பரவாயில்ல நீங்கள் இல்லைன்னா பரவாயில்ல கைஸ் அப்படின்னாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க அப்பா வந்து மூஞ்சில் காட்டிடணும், என்ன பாடுறாங்களோ ஆடுறாங்களோ அங்கே வந்து அவர் நின்றுட்டு அவர் ஒரு டான்ஸ் ஆடிடணும் அவங்களுக்கு. அது வந்து எல்லார் மத்தியிலும் நேரம் அங்கேருந்து வருவாங்க. ஆமா, அப்படியே கொஞ்சுவாங்க, மடியில் வருவாங்க, எல்லாம் பண்ணிட்டு பாரு நானும் எங்க அப்பா எவ்வளவு க்ளோஸ் தெரியுமான்ற மாதிரி ஒரு அது அப்படி சொல்லக்கூடாது, அது உண்மையிலே அதனுடைய லவ் வேற. அது ஷோ பண்ணுவாங்க, அதை வந்து ஷோ பண்ணுவாங்க. அந்த லவ் வந்து எல்லாரும் முன்னாடி ஷோ பண்ணுவோம், அவ்வளவுதான். ஏன்னா இப்ப என்ன ஒரு இதுனா, ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வராது. ஐயோ கண்ணாடியா காணும், கண்ணாடியில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே வாங்கினது இந்த கண்ணாடி. இட்ஸ் மை ஃபேவரட் கண்ணாடி. இது யாரு கிஃப்ட் கூப்பன் கொடுத்தாங்க? யாரு இவங்க? யாரு இவன் நினைக்கிறேன் சார். 10,000 கொடுத்தா கிஃப்ட் கூப்பன். இவன் நம்ம சேலத்துக்காரி மஞ்சு இல்ல, இவ காட்சா தானே சொல்றீங்க? காட்சா கொடுத்தா. சரி, ஓகே, சரி. இதான் மேட்ரு மேடம். நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. 2-3 விஷயம் இருக்கு இதுல. சரி, ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க படிச்சுட்டு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியல. அவங்க ரியாக்ட் பண்ணாம நார்மலா இருந்திருந்தா, இல்ல ரியாக்ட் வந்து நார்மலாலாம் பண்ணல, வேற லெவல்ல. அதாவது சாப்பாடை வந்து உடைச்சு போடுறது அந்த மாதிரி தான். நீ வந்து என்கிட்ட போய் சொல்லிட்ட, ஒரு இது வந்து உனக்கு வந்து இது இல்லையா, இல்லாடி நான் அப்படிலாம் நினைக்கல, எனக்கு நீங்க தான் முக்கியம், எனக்கு வந்து அவங்க வந்து ஹெல்ப் தான் பண்ணேன், நான் செஞ்ச ஒரே தப்பு டெலிட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பேசுனது வந்து சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு பிரச்சனை, அதாவது ஒரு பிரச்சனைக்கு நான் கூட இருக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் டாக்க ஆரம்பிக்கும் போது. செகண்ட் என்னது, அதை படிச்சாங்கன்னு போது சரி நான் இனிமேல் நான் வந்து பேசலாம் விட்டுருக்காரு. திரும்ப அந்த பொண்ணு வந்து, ஏன்னா அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருக்குப்பட்டு, அப்ப அது என்ன பண்ணுது, யாரு வந்து அந்த நடுவில் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருக்குன்னு போது பட்டு வருது பாத்தீங்களா? மேல 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 நான் நோட் பண்ணேன். ஸோ அப்ப என்னாச்சு, அந்த பிரச்சனையை வந்து இருக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க, நீங்க பிரச்சனையை வந்து அந்த பிரச்சனையை வந்து திரும்ப யார்கிட்ட சொல்லுவாங்க அவங்க? இப்ப எல்லார்கிட்டயுமே வந்து சொல்லலான்னு பார்த்தா அதற்கான ஆட்கள் கிடையாது. நல்லா புரிஞ்ச பையன் நம்மள நல்லா நிறைய ஸ்கூல் டைம்ல நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க, தீசிஸ் அந்த மாதிரிலாம் எழுதி கொடுக்குற அந்த விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கு, அவ்வளவுதான். இப்ப அந்த பாண்டை வந்து நீ வந்து ஒரு உடைக்கிற அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இவர் என்ன சொல்றாருன்னா, ரெண்டாவது அவங்க வந்து கால் பண்ணும்போது இது பிரச்சனையாகுதுன்ட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன், பட் என்னன்னா நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆறுதல் வார்த்தைகள் தான் கொடுத்தேன். பணம் கூட நான் கொடுக்கலாம் எனக்கு, ஏன்னா எனக்கு அவ்வளவு பணம் இருக்கு. எனக்கு கஷ்டப்படுறவங்க அவங்க என் கூட இருந்தவங்க இப்ப கஷ்டப்படுறாங்க. அதான் சிம்பிள் நோட் என்னன்னா, அழகி படம் தான், அவ்வளவுதான். சரி, இதுல 2 விஷயம் தான். ஒண்ணு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பெண்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயம். இதுல லவ் மேரேஜ் பொழுது இன்னும் ஜாஸ்தியாகும். ஏன்னா நாமளே போய் நாமளே செலக்ட் பண்ணது. இப்ப சாதாரணமா ஒண்ணும் இல்ல, என்ன இன்னைக்கு பாரு இவங்க டவுன் சென்டர் வர நாங்க வரல அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அதான் நாங்க அப்பவே சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி. இது டவுன் சென்டருக்கு என் புருஷன் வரல, ஆபீஸ்ல இருந்து கூப்பிடறதுக்கு வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட கலப்பி விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுங்க லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணது கிடையாது. இன்னொன்னு வந்து அது எப்படா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் நான் எங்க அத்தை கிட்ட சொன்னேன் ஒரு தடவை, பாரு அந்த மாதிரிதான் ஏதோ இங்க வரேன்னு சொன்னா இவன் வந்து கூப்பிடறதுக்கு வரவே இல்லை அப்படின்னு, இதுக்குதான் நீ அதான் பார்த்து கல்யாணம் பண்ணிட்ட பாத்துக்கோ அப்படின்னாங்க. படக்குன்னு என்னது அவன் வரல, கூப்பிடறதுக்கு வரல, ஆட்டோல வான்னு சொன்னான்றதுக்கு எப்படி நீங்க உடனே கொஞ்சம் கடவுள் தம்பருப்பு தூக்கி போடுறது இல்ல, தண்ணியை தெரிக்கிறது அந்த சூடா இருக்கிற எண்ணெயில சொட் அப்படின்னு, இது நிறைய விஷயங்கள்ல நடக்கும். அதுவும் வந்து இன்னொரு உதாரணம் சொல்றேன், ரொம்ப கோவம் வருது இவங்களுக்கு. சரி, இது என்ன, இது எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்குதுங்க, இதுங்க ஏதாவது அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லணும்ல.
நீங்க இப்ப கேளுங்க, நீங்க கேட்டாலும் சொல்லுவாங்க. இவ்வளவு பேர் இருக்கீங்கல்ல, இவங்க இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு கதையை சொல்லியாச்சு. அழகி படம் தான் தேவையானே எல்லாம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகியாச்சு. இன்னும் வந்து ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஆமாமா, ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஆனா வந்து குடிகார ஹஸ்பண்ட், ஜாதி சங்க தலைவர், அந்த மாதிரி ஏதோ மாதிரி. ஓகே, அதாவது அவங்க சொல்றது அதுதான். அதாவது ஏதோ வந்து நீ என்ன திட்டி கூட போ, சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல நீ எப்ப பார்த்தாலும் போய் ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு அந்த பிரச்சனைக்கு வீட்டுல வந்து பிரச்சனையை பண்ணிக்கிட்டு பசங்க எல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு போட்டு உழப்பிக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு அதுல வந்து சுத்தமா அந்த அம்மாவுக்கு புருஷனே கிடையாது. ஆமா, அது இறந்துட்டாங்க. இவர் போய் வந்து கொடை பிடிப்பாரு அவங்களுக்கு மழையில இருக்கும்போது நினைக்கிறேன். ஓகேவா? இப்ப இதுல என்ன நெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னா, இது வந்து மனைவி சைட்ல உள்ள ப்ராப்ளம். ஒருவேளை அவங்க வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இன்னுமே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னும் பொழுது கொஞ்சம் ஒரு 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 ஸ்ட்ராங்னஸ் வரும். இல்லை அப்படின்னா இது 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 ஏன்னு தெரியல, எல்லா பெண்களுக்குமே இது இருக்கு. ஏன் நான் கேக்குறேன், உங்களுக்கு மட்டும்தான் கருப்பு இருக்கா? உங்களுக்கு மட்டும்தான் வந்து எல்லாம் இருக்கா? ஏன் ஆம்பளைங்களுக்கு அதெல்லாம் கிடையாது? அது உடனே போயிருவாங்களா அவங்களா? அதுதான் மேடம் எனக்கு புரியல. ஏன் அவங்களுக்குன்னு ஒரு 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 என்ன சொல்றது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்காதா? அவங்களுக்கு தெரியாதா? அவங்க வளர்ந்த மனசே ஒத்துக்காது மேடம். சில இடத்துல மனசே ஒத்துக்கலன்னா இல்ல மேடம் சொல்றேன், கண்ணாடிக்கு மேல கண்ணாடி போட முடியாது, குன்று ஒண்ணு இல்ல மேடம். அதனால அது மாதிரி நிறைய இடங்கள்ல நான் பாத்திருக்கேன். தெரியல, அது பெண்களுக்குமே ஒரு ஒரு என்ன இருக்குன்னா, நானா ஐயோ இது நான் உட்பட சொல்றேன், உனக்கு கூட தான் ஒரு லவ் வரும்னா உடனே சொல்லுவேன் எனக்கு வராதே அப்படின்னு நானு. இது வந்து நான் சொல்றது என்னன்னா, அத பொய்ன்னு கூட சொல்லுவேன். ஒண்ணு பொய், நீங்க வந்து அதை வெளிப்படுத்த மாட்டேன்றீங்க, இது ஒண்ணு. இன்னொன்னு அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன, அவங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸோ, அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு 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 லவ்வோ அதை எப்படி கடைபிடிக்கணுமோ, அது கடைசி வரைக்கும் ஒரு லவ்ல நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசோ இருக்கவே இருக்காது. இது ஏன் இப்படி உங்களுக்கு இதே விஷயத்த இந்த பெண் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது தப்பா தெரிஞ்சிடாது. என் ஸ்கூல் ஃப்ரெண்டுடா, அவனுக்கு போய் நான் ஹெல்ப் பண்ண போனா உனக்கு அவ்வளவு டவுட்டா இருக்கு. நிறைய ரீல்ஸே வந்துருக்கு தெரியுங்களா, இவன் ஒண்ணுமே பேசினாலும் அது ஏகப்பட்ட சொல்லும். இப்ப நீ சந்தேகப்படுறேன்னு டக்கு ஒரே கேள்விதான் முடிஞ்சது கதை. ஏன் இவ்வளவு ஒரு ஒரு மைண்ட் செட்னு தெரியல. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே இந்த வயசானவங்க மாதிரி உங்களுடைய முடியாத ஒரு இயலாமையே வேற ஒருத்தர் மேல் திணிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னா பேசி சால்வ் பண்ணுங்க. இல்லடா எனக்கு அந்த பொண்ணை நீ பேசும்போது எனக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அந்த அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. எல்லாருமே இப்பெல்லாம் ஓரளவுக்கு மெச்சூர்டா இருக்காங்க. காதலோ காமமோ எதுவா இருந்தாலுமே சரி, அதை அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு ஓடி வந்துடுற அளவுக்குலாம் 90% ஆஃப் த பீப்புள் கிடையாது. அதை வெளிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. 10% இல்ல 50% கூட சொல்லுமே, 50% ஆஃப் த பீப்புள் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே தெரியுது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரியுது. என் பிள்ளைங்க எல்லாரையும் விட்டுட்டு டபால்னு ஓடி வர அளவுக்கு இல்ல. இத வந்து ஒருத்தர் உணர்த்திக்கிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா? உணர்த்திக்கிட்டே இருக்க முடியாதுங்கிறது நான் வார்த்தையால சொல்றேன், பட் செயலால உணர்த்த முடியும். இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஜாக்கி. இதுல இவர் எப்படி இருந்திருக்காருன்னு தெரியல, எப்படி தன்னை வெளிப்படுத்தி இருக்காருன்னு தெரியல. இவருமே தன்னை வெளிப்படுத்தி இருந்திருக்கலாம். அந்த பொண்ணு வந்து ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணை, நான் போறேன். இன்னொரு விஷயம் இருக்கு மேடம், இப்ப நீங்க நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி யாரும் பேசிக்கிறது இல்ல. பெரிய பிரச்சனை இருக்கும் அதுல. நீங்க பேசிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இருந்தா கூட, உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தா கூட நீங்க டக்கு டக்குன்னு பேசிக்கலாம். நான் ஒரு விஷயம் இருந்தது, இந்த விஷயத்த நான் இப்படி யோசிச்சுட்டேன், ஓ அப்படி யோசிச்சேன், நான் இப்படிதான் நடந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த பேசும்போது, ஓ ஐ எம் சாரி, நான் வந்து தப்பா நினைச்சிட்டேன், இந்த சாரி வந்து நாங்க ரெண்டு பேரும் நிறைய கேட்டு இருக்கோன்ற எங்களுக்குள்ள இந்த மாதிரியான பேச்சுக்கள், இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் வரும்போது நான் அப்படி நினைச்சுக்கிட்டேன், ஓ நீ இப்படி நினைச்சேன், நான் இப்படி நினைச்சுக்கிட்டேன், அந்த நேரத்தில் வந்து கோவத்தில் அப்படி நினைச்சுக்கிட்டேன், ரைட், அதனால சாரி அப்படின்னு வந்து நான் வந்து நிறைய கேட்டிருக்கேன் ஆக்சுவலி. அதேதான். இன்னொரு விஷயமும் இருக்கு ஜாக்கி கூடவே. இதுல வந்து இதை நீங்க திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எரிச்சமயிராயிடும் மேடம். இல்ல சார், செஞ்சா என்னன்னு தோணிடும். அதேதான், அதான் எரிச்சமயிராயி அது பண்ணாதான் என்ன, ஓ உனக்கு நான் இப்ப அவள்கிட்ட பேசுறது உனக்கு இப்படி ஒரு டவுட் வருது, அந்த பக்கமா போறப்ப பாக்கணும்னு தோணும். இதுதான், இதனாலதான் அடுத்த தடவை உங்ககிட்ட சொல்லாம செய்யணும்னு தோணும். இந்த விஷயத்த எதுக்கு இது போய் சொல்லிக்கிட்டு இந்த டெலீட் பண்ணதற்கான காரணம் அதுதான். விஷயத்த சாதாரணமா எடுத்துக்காம இதை சந்தேகப்படும் பொழுது, ஐயோ இது பார்த்தானா இன்னும் ஏதாவது சொல்ல போறா அப்படின்னு டெலீட் பண்ண ஒரு விஷயத்திற்கு நீங்க ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்துல அதை வந்து ஏன் செஞ்சாதான் என்னன்ற மனசு கண்டிப்பா வரும். அதை இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது தோணும். இது ஏன் அந்த பொண்ணுங்களுக்கு அது தெரியறது இல்லைன்னு. இப்ப நம்மளா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேரத்துல தான் நிறைய லவ் கொடுப்போம். இந்த நேரத்துல தான் போய் பார்த்துட்டு வந்தியா, ஒன்னும் பிரச்சனை இல்லையா, அவளுக்கு ஏதாவது நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, நான் இந்த நீ குழம்பு பண்ண, நீ அந்த பக்கமா போகும்போது கூட கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஐயோ நம்மள
இவ்வளவு ட்ரஸ்ட் பண்றாளே அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரும். இது வந்து நீங்க கேள்வி கேட்கும் போது என்னன்னா தனி கொடுத்துருமே வைக்கிற மாதிரி இருக்கும். இதுனா சரி பார்த்து வந்துடலாம் நீ இருக்கு பத்தியா இல்ல மேடம் சொல்றேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, சரி தனி கொடுத்துருமே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி போயிடும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே கமிட்மெண்ட் இருக்கு மேடம். அதுதான் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஐயோ என் பிள்ளைலாம் விட்டு நான் எப்படி அப்படி போவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குன்னா அது ஏன் ஆணுக்கு இருக்காதுன்னு. அதேதான் அதுதான் ஒரு பெரிய மைனஸ். இன்னொரு ஒரு பெரிய மைனஸ் அவங்க வேலை பாக்குறாங்களாங்கிறது தான் ஜாக்கி. இல்ல அவங்க வேலை பாக்குறாங்க, அவங்க வேலை பாக்குறாங்க, வேலையும் பாக்குறாங்க, வேலையும் பார்த்து அவங்க இன்னும் நிறைய கதைகள்லாம் பாக்குறாங்களா மேடம் அவங்க. ஏன்னா ஒரு 70 வயசுல கல்யாணம் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்த ஒரு தம்பதி ஒரு 60-70 வயசுல விவாகரத்துக்கு போறாங்க. சொல்றது வயதான காலத்துல விவாகரத்துக்கு நடக்குது, கிரே டிவோர்ஸ் நான் சொன்னல, அதையும் இங்க கருத்துல எடுத்துக்கணும். ஏன் சொல்றேன்னா அன்னைக்கு நீ என்ன படுத்தலடா, இது வந்து நான் சொல்ல வர்றது கணவர்கள் வந்து விவாகரத்து வந்து ரொம்ப குறைவு. கணவர்கள் வந்து விவாகரத்து வேணும்னு சொல்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அதுல பணம் சார்ந்து மற்ற விஷயங்கள்லாம் இருக்கலாம். ஆனா கிரே டிவோர்ஸ்ல வந்து மோஸ்ட்லி வந்து அந்த விஷயத்த வந்து யாரு அதிகமா எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமா எடுப்பாங்க. இல்ல அதுக்கு இன்னொரு ஒரு காரணம் இருக்கு ஜாக்கி. அவங்க வச்சு செஞ்சிருப்பானுங்க. இன்னொன்னு இப்பவுமே வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆமா ஒடா மயிர் இப்ப தெரியும், நான் ஒண்ணு நவுந்து போறேன் அப்ப தெரியும் உனக்கு. விட அந்த ஒண்ணு நான் சொல்றது டியூ ரெஸ்பெக்ட் அவ்வளோ தூரத்துக்குலாம் போல. கன்சிடரேஷன் இந்த வயசுலயும் இருக்காது. இந்த வயசுலயும் இவங்க என்ன செய்வாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு ரீல் பார்த்தேன் ஜாக்கி. ரீல் இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பார்த்தேன் வச்சுக்கோங்களேன். அதுல வந்து அத வந்து பயங்கரமா எல்லாரும் வாவ் சூப்பர் அப்படி இப்படின்லாம் போட்டிருந்தாங்க. சரி ஒரு பக்கம் ரியலைசேஷன் ஒண்ணு இப்பவாது இருக்கே அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன். ஒரு அப்பா அவங்க பொண்ணு கல்யாணம் ஆயிருக்கும், அந்த பொண்ணு வேலை பார்க்கும் ஒரு பெரிய பொசிஷன்ல. அவங்க அப்பா அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பாரு. மாப்பிள்ள வந்து உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருப்பாப்ல, ரிமோட் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாப்ல. பொண்ணு ஆபீஸ்ல இருந்து வரும், லேப்டாப்போடவே தான் வரும், அது பேசிக்கிட்டே தான் வரும். கண்ணா நீ என்னப்பா இன்னுமே எதுவுமே சாப்பிடலையான்னு குழந்தைய கேட்கும். கேட்டுட்டு இந்த டாய்ஸ் எல்லாம் கலைஞ்சு கிடக்கும், அதை எடுத்து போடும். அப்பவே உடனே ஆபீஸ் கால் வரும், உடனே ஆபீஸ் கால் பேசும், உடனே போய் சப்பாத்தி பண்றேன்னு சொல்லும். ஆனா இந்த பக்கம் திரும்பி பாக்குறப்ப மாப்பிள்ள வந்து டிவி ரிமோட் பண்ணி மாத்திக்கிட்டே இருப்பாப்ல. அப்ப வந்து அந்த அப்பா வந்து சொல்லுவாரு, ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வைப்பார் பொண்ணுக்கு. நிகழ்ச்சியா இருந்தது பாக்குறதுக்கு. லெட்டர்ல என்ன இருக்கும்னா, சாரிமா ஏன்னா நான் இதை செய்யல, நான் உனக்கு எக்ஸாம்பிளா இல்ல, நான் உங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணல, நான் சொல்லும் பொழுதே உனக்கு வந்து நீ வீட்டு வேலையை செய்யறதுக்காக நீ மட்டும் கிடையாது, பகிர்ந்து வேலை செய்யணும்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்கல, சொல்லி கொடுத்ததே நான் தவறா சொல்லி கொடுத்துட்டு நான் இனிமே மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுல போய் அவரோட பொட்டியை வச்சுட்டு அவரோட துணியை எடுத்து அவங்க மனைவி வைக்கிறதுக்கு வருவாங்க. இரு நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கும் பொழுது இந்த சேஞ்ச் ஆரம்பிக்குது அப்படின்னு. இது உங்க பொண்ணு உங்களோட பிளட் அப்படின்னும் பொழுது கஷ்டப்படும் பொழுதுதான் அதை உணர முடியுது. அது கூடவே உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க அப்படின்னும் பொழுது உங்களால அதை உணரவே முடியல. அதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது. ஏன் எடுத்துன்னு வாயேன், இங்க இருந்து நான் பெட்ரூம்ல படுத்துக்கிறேன், அங்க சாப்பாடு எடுத்துன்னு அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து இருக்கீங்க. அதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன் ஜாக்கி கிரேட் டிவோர்ஸ்க்கு. அப்ப இவங்க ஓரளவுக்கு பினான்சியலா எனக்கு அப்ப பெரிய தேவைகள்லாம் கிடையாது. 3000 ரூபாய் இருந்தா போதும், சாப்பாடு பொங்கி சாப்பிட்டுப்பேன், ஒரு ஆசிரமத்துல கூட நான் இருந்துக்கிறேன். நான் என்ன இந்த வயசுல அவனை கதற விடணும், இந்த வயசுல அவனை கதற விடணும். அவ்வளவுதான். அவ்வளவு அகம்பாகம் பிடிச்சவன், அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கான். என் சொந்தக்காரங்க எதிர்க்கல இருந்து சொந்தக்காரங்க எதிர்க்கு என்ன போட்டு காலி பண்ணிருக்கான். அதேதான். அவனை பழித்தீக்கணும் இந்த வயசுல. போடா மயிர் அவன் வந்து நினைச்சு புழுங்கணும். அதேதான். இந்த இதுல சொன்ன மாதிரி மன்னிப்பு கூட வந்து ஏத்துக்கலாம், தண்டனையை கூட ஏத்துக்கலாம், மன்னிப்பு தான் ஏத்துக்க முடியாது. அந்த மாதிரி இங்க பார்த்தா நல்லா பளிச்சுட்டு இருக்கீங்களா, இங்க உங்க பிரைட்னஸ் கம்மியா வச்சிருக்கீங்க. இப்படி திருப்புற லைட்டிங், அப்படி திருப்புற லைட் நீங்க என்கிட்ட கேட்டிருக்கலாம். நீங்களே திடீர்னு ஒரு கேமராமேனா மாறி போய் லைட் எல்லாம் மாத்தினீங்களா? அதனால நான் என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபுல்லா புடிச்சிட்டனே, இல்ல மூஞ்சில ஊத்திருப்பீங்க இல்லையா? ஆமா கண்டிப்பா நினைச்சா அந்த அளவுக்கு தான் இப்ப இருக்கேன். ரைட், சரியா? சோ இது வந்து முற்றிலும் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வந்து பொண்ணுங்க மாத்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஒண்ணு. இன்னொன்னு இப்ப அவங்கதான் கோவப்படுறாங்க, அவங்க ரொம்ப இப்ப இதுவா இருக்காங்க அப்படின்னும் பொழுது அதை வந்து எப்படி சொல்றது, இவருக்கு வேற வழி இல்லை. கொஞ்ச நாள் வந்து இப்ப அவர் வந்து அவங்கள பாசிஃபை பண்ற மாதிரியான விஷயங்கள் செய்யறது, இவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, வீட்டுக்கு வந்த உடனே போன் எடுக்காம வச்சுட்டு வேற வழி இல்லை அவருக்கு. ஏன்னா இப்ப இது என்ன, இதெல்லாம் என்னன்னா ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு கட்டாயம் தான் அவருக்கு. நான் சொல்றேன், அவங்க கணவருக்கு சொல்றேன், ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு தான் அவர் தள்ளப்படுறாரு. எடுத்துட்டு போய் வச்சுட்டு போனை வச்சுட்டு வாமா நான் வந்து வெளில போலாம்,
ஒரு காஃபி குடிக்க போலாமா. ஏன்னா என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா, இது ஒரு மாதிரி பழுதுன்னு நினைக்க முடியாது, பாம்புன்னு நினைக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காரு இப்ப அவரு. ஏன்னா இதெல்லாம் செஞ்சுக்கோ, ஓ உனக்கு இப்பதான் இதெல்லாம் எனக்கு சரி. அது ஆமா, அதனால நீங்க இயல்பா இருக்கிறதுனால நீ சொல்ற மாதிரி பண்ணோம்னா, ஓ நீ ஏதோ ஒண்ணு தப்பு பண்ற, அதனால எனக்கு லஞ்சம் கொடுக்குறது இதெல்லாம் பாத்துக்க போகும். அதனால நீங்க அப்படியே கொஞ்சமா விட்டுட்டு அவங்களா மாறினா மட்டும், இது வேற ஒண்ணு, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காருன்னு தான் என்னோட ஃபீல். எனக்கு தோணுதெல்லாம் சொல்லிட்டேன். ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த கமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு ஒரு கன்க்ளூஷன் சொல்லி முடிச்சிடலாம். என்ன சார் டவால் முடிச்சிட்டீங்க டக்குன்னு? வேற ஒன்றும் இல்லை மேடம், அதில் உருட்டுறதுக்கு இருக்கிற இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். போட்டுப்பாங்க சார், நம்ம போறோம் பாருங்க. சரி போங்க, நல்ல விஷயம். ஓகே, பாமதி, டிடி, ஃபாத்திமா அபு, ராஜகுரு, ஆனந்தி. ஆனந்தி பாத்தீங்களா, ரொம்ப நாள் ஆலய கணப்பதான் வந்திருக்காங்க, தெரியல. அவங்க வந்து பிசினஸ் உமனா மாதிரி ஹண்டிங்ல இருக்காங்க, ஹண்டிங் ஃபார் பிசினஸ். ஓகே, பாலகணேஷ் ரொம்ப நாள் காணோம், இப்பதான் வந்திருக்காரு. பாலகணேஷ், கௌரி சங்கர், ராஜ்பலம் அண்ட் ராஜும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு நினைக்கிறேன். வாசுகி அண்ட் அப்படியே கீழே வந்து லோகேஷ், லதா கியூட், அமுதன், ஐஆர்எம் கேபி ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அம்ரீனும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. சாந்தி அமல் ராஜ், சஹீதா, கௌரி ரேமன், ராஜி கார்த்திக், பிரியாவி, ஜிஜே, ஷக்கீன் பானு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டனி, ஜெயந்தா ஆறு, ஹரிதா சக்கரபாணி, அருணம்மா, இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ அப்படியே கமெண்ட்கள் படிக்க ஆரம்பிக்கிறேன். டிடி சொல்லியிருக்கா, டுடே நான் தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் நினைச்சேன், பட் அதுக்குள்ள பாமதி மெசேஜ் போட்டாங்க. இல்ல எல்லாத்த விட ஆனந்தி தான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டே போடுவாங்க. யூசுவலா ஆமா, கொஞ்சம் அவங்க பிஸியா இருக்கறனால நீங்க எல்லாரும் கொஞ்சம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லி போடாம இருக்காங்க. இல்லைன்னா டப்புன்னு அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து போடுவாங்க. பாலகணேஷ் சொல்லியிருக்காப்ல, வணக்கம் சுதா மேடம், ஜாக்கி சார், அன்பார்ச்சுனேட்லி மிஸ்ட் லாட் ஆஃப் லைஃப்ஸ். நான் சொன்னேன் அவர் வரல. ஆமா, இந்த வீக் டிரைவிங் தேரியாம் 1167 கொஸ்டின்ஸ் ஜாக்கி. 1167 கொஸ்டின்ஸ் தட்டிட்டு இருக்கே, இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயா. இதுல 1167 கொஸ்டின், இங்க வந்து என்னன்னா 700 கொஸ்டின், பேசிக்கா 700, அதை கிளைக்கதையா எடுத்துன்னு போவான் ஏகப்பட்ட விஷயங்களை. அதுல இவன் என்ன அசார்ட்ல எடுத்துன்னு போவான் மற்ற கேள்வியெல்லாம், மற்ற விஷயங்கள்லாம். இன்னுமே சொல்லுவா அதேதான், அந்த அசாடு தாங்க எங்க இருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. உணுங்க சரி, அது ஒரு போறாம. கௌரி சங்கர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, ஐ வாட்ச்ட் ஸ்ட்ரா மூவி ஆஃப்டர் யுவர் ரிவ்யூ, லைக் யூ செட் தட் பேங்க் மேனேஜர் நெயில்ட் த மூவி, வாட் அன் ஆக்டிங் இன் கிளைமேக்ஸ், இஃப் பாசிபிள் ட்ரை டு கட் ஷார்ட் சேனல் இன்ட்ரோ, இட் இஸ் மேக்கிங் டு வெயிட் 20 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் இன்ட்ரோவை கட் பண்ணி, நம்மளோட இன்ட்ரோ 20 செகண்ட்க்கு அப்புறம் அந்த வருது இல்லைங்களா இன்ட்ரோ, அதை கொஞ்சம் கட் பண்ணி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே கௌரி சங்கர். ராஜ்பாலன் சொல்லியிருக்காரு, இல்லாத ஒன்றை எண்ணி சந்தேகப்பட்டால், நான் சொன்ன அதே பண்ணி சொல்லியிருக்க பாருங்க, இல்லாத ஒன்றை எண்ணி சந்தேகப்பட்டால் அதே செய்தி விட்டு நீ உன் சந்தேகத்தை உறுதி செய்யலாம் என்று கூறலாம், அரைந்தார் போல. இல்ல அது உண்மை. ஏன் நான் சொல்ல வரேன்னா, நீங்க வந்து உடைச்சு பேசணும்னா ஒரு 3-4-5 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கவே இருக்காது. இந்த இன்ட்ரெஸ்ட் எங்க வரும்னா, இங்க நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து இன்புட்டே கொடுக்க மாட்டீங்க, அவனும் இன்புட் கொடுக்க மாட்டான், இவனும் இன்புட் கொடுக்க மாட்டான், ஆனா இருக்கணும்ன்ற மாதிரி மட்டும் இருக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும். இதுல வந்து நான் சொல்ல வருது, 2 பேருமே நான் கொடுக்கணும்னு நான் சொல்ல வரேன். 2 பேருமே என்ன பண்றதுன்னா, இவங்களால வெளிப்படுத்தவே முடியாது, அவராலையும் வெளிப்படுத்த முடியாதுன்னும் போது அது வந்து அப்படியே ஒரு மாதிரி பெரிய கேப்பாவே போய் யாராவது ஒருத்தவங்க வந்து நல்லா இருக்கேன்னு கேட்டா முடிஞ்சு போச்சுக்காத. இது ஒண்ணு. அதே மாதிரி நிறைய சொத்து இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து பேசப்படுது இல்லையா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் மட்டும் வந்து பொம்பளை கிட்ட இருக்கும், பெரிய பண்ண விடா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சனி ஞாயிறு ஒழிஞ்சு போய்ங்க சுத்திட்டு திங்கக்கிழமை இங்க வந்துருந்த மாதிரி இருக்கும். அவர் என்ன பண்ணுவார், சனி ஞாயிறு பாத்தீங்கன்னா அவர் அங்க போயிடுவாரு. ஓகே, இது வந்து ரொம்ப காமனாவே இருக்கும். இப்பதான் அது எல்லாமே மாறிக்கிட்டு வருதுன்னு வச்சுக்காங்களேன். இப்போ உதாரணத்துக்கு தசரதனுக்கு இருக்கிற பொண்டாட்டியிலேருந்து, முருகன்லேருந்து, கிருஷ்ணர்லேருந்து நீங்கள் அதுக்கு வந்து உதாரணங்கள் நீங்கள் நிறைய எடுத்துகிட்டே போகலாம். சமூக மாற்றங்கள்லையும் சமூகத்தினுடைய வளர்ச்சியிலையும் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இப்போ நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குறையுது, இல்லைன்னா டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ டிவோர்ஸ் வந்து நிறைய ஆகிறதுக்கு காரணம் அதுதான்.
அன்னைக்கு வந்து இப்போ ஏன் வந்து டிவோர்ஸ் வந்து முன்னாடிலாம் நாங்கள் வந்து கணவனே கண்கண்ட தெய்வம்னு இருந்தோம், இப்போலாம் வந்து இல்லைன்னா அது காரணம் வந்து அன்னைக்கு வந்து போக்கத்தடம் கிடையாது. அதிகாரம் மட்டும் எனக்கு கொடுத்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் பண்ணிக்கொண்டேன். இப்போ வந்து நான் உனக்கு எவ்வளோ உழைச்சி கொட்டினேன், எது 65 வயசுல கூட உங்களை வந்து காலி பண்ணுறாங்க அவங்க. அந்த மாதிரி வந்து சமூக மாற்றங்கள் நிறைய வளர்ந்துருக்கு. அதே மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 90களில் 80களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு வாசல் அதெல்லாம் வந்து மச்சு வீட்டுக்கு வந்து அவர் கிளம்பி போவார். அவர் தனியாக வச்சிருப்பார். பொண்டாட்டி பெரிய பொண்டாட்டி வந்து என்ன பண்ணுவோம், வீட்டில் வந்து அவங்க வந்து இதுவாக இருப்பாங்க, அவங்க எந்த கேள்வியுமே கேட்டுக்க மாட்டாங்க. அவர் போயிட்டு வருவார், அவருக்கு நல்லாவே தெரியும். சீட்டாடோ போவார், பண்ணை வீட்டில் இருக்கிறான்னு, அது தோட்டத்து வீட்டில் இருக்காங்கன்னுவாங்க, இதெல்லாமே தெரியும். ஏன்னா இதுதான் வந்து நிதர்சனமான விஷயம். அப்போ நான் வந்து திரும்ப சொல்றது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பர்சனல் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கணும். எல்லாத்துக்கும் நீங்க நோண்டிட்டு இருந்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் நீங்க பண்ணீங்கன்னா என்ன செஞ்சா என்ன அப்படின்னு போய் நிற்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து உங்க இன்னொன்னு புதுசா உங்களுக்கு லவ்வே வராது. நீங்கள் புதுசா ஒரு விஷயத்த நீங்க லவ்வே பண்ண முடியாது. உங்க லவ்வை புதுப்பிக்க முடியுமே தவிர்த்து புதுசா வராது. புதுப்பிக்கிறத நீங்க நம்பிக்கலாம். நான் பக்காவா இருக்கிறேன், நான் இவ்வளவு செய்யறேன், நான் அவளுக்கு அவ்வளவு செய்யறேன்னு நீங்க செஞ்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து அது சந்தேகமா தான் பார்ப்பாங்க. இத்தனை வருஷம் இல்லாம இன்னைக்கு என்ன அப்படின்ற போகும். அது நீங்க இயல்பாவே நீங்க அப்படி இருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் இயல்பாகவே அதே மாதிரியான ஒரு அன்பை நீங்க ஆரம்பத்துல இருந்தே கூட்டு வந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்க திடுப்புன்னு நீங்க மாறினாலோ போனாலோ கூட வந்து அது சந்தேகத்துக்கு உட்பட்டதா போகும்னு சொல்ல வரேன் நான். ஆமா, அதுதான் உண்மை. அது வந்து என்னன்னா ஒரு கட்டத்தில் ஈக்குவலா வந்து நீ என் விஷயத்துல நீ தலையிடாத, உன் விஷயத்துல நான் தலையிடாத மாதிரி போயிடாது. அடுத்தது வாங்க டக்குன்னு. ஓகே, ஸோ அப்படி இருங்க சார், எங்கேயோ மேலே போயிடுச்சு சார். ஸோ கௌரி சங்கரோட படித்தேன், ராஜ்பாலம் படிச்சிட்டேன் இல்லையா. அவங்க கௌரி சங்கர் வந்து தூங்க போறாங்களாம், நாளைக்கு வந்துக்கிற லிசன் பண்ணிக்கிறேன், லைக் எல்லாம் போட்டேன் அப்படின்ட்டாங்க. வாசுகி வந்தாச்சு. பாலகணேஷ் சொல்லியிருந்தாரு, ஆமா நமக்கென்று ஒரு அறம் இருக்கும், அதை மீறி செயல்பட முடியாது. அதுதான் பாலகணேஷ், அந்த அறம் இருக்குங்கிறத ஏன் பெண்கள் உணர்றதுலன்னா அதுதான் அங்க பிரச்சனையே. ஓகேவா, நைஸ் சவுண்ட் எஃபெக்ட் சுதா மேடம் அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன பண்ணேன்னு தெரியலையே, நான் ஏதோ மூச்சு விட்டு இருந்திருக்கேன் போல இருக்கு. லோகேஸ்வரனும் அதே தான் போட்டிருக்காரு. ஓகே, அண்ட் லதா கியூட் எப்பவும் போல ஹாய் ஜாக்கி ஹை ஸ்வீட் சுதா மேம் சொல்லியிருக்காங்க. அமுதன் IRMKP வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஆமா, புதுசா கமெண்ட் பண்றாங்க. அம்ரீன் வந்து என்னன்னா, ஹாய் ஜாக்கி சுதா, ஜாக்கினா சுதாக்கா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு லைவ் வர வாய்ப்பு கிடைச்சது, வெரி ஹாப்பி. எவ்ரிடே ஐ யூஸ் டு லிசன் டு த வீடியோஸ், நெக்ஸ்ட் டே மார்னிங் while going to office in cab. ஓகே, அம்ரீன் தான் வந்து ஷக்கீன் பானு. நான் அதான் அம்ரின்ற 2 விஷயமா யோசிச்சேன். அவங்க கமெண்ட் போடும்போது என்ன ரொம்ப நாள் கழிச்சுன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சாந்தி அமல்ராஜ் IRM வந்து நைஸ் ஃபேமிலி லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. கௌரி ரமன் வந்து அவங்களும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஜாயின் பண்றேன் அப்படிங்கிறதையும், ஷைதா சுல்தான் எப்போ லவ் போட்டிருக்காங்க. அண்ட் பெண் நினைத்தால் தன் இல்வாழ்வை சுவன சோலையாகவும் மாற்றலாம் அல்லது நரக பாதாளமாகவும் மாற்றலாம்ங்கிறது IRM. மட்டும் கிடையாது, ஆண் நினைக்கணும், உங்களை மட்டும் ஏன் நினைக்கணுன்ற கேள்வி. ஆம்பளையும் நினைக்கணும், ஆம்பளைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றதுதான் மேட்ரு. நீ எந்த மயிருமே செய்யாம உட்காந்துட்டு இருப்ப, அவ எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டே இருப்பா, அவையே செய்யணும்னு கேட்கறேன் நான். ரெஸ்பான்சிபிள் ஃப்ரம் போத் சைட். ஆம்பளைக்கு அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்கணும், பொம்பளைக்கு அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்கணும்னு சொல்ல வரேன். தட்ஸ் ஆல். எஸ், தேங்க்யூ. அதான் ஷக்கீன்னு சொல்லியிருந்தாங்க, வீட்லயே இருந்தா சீரியல் பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க தோணும், அறக்க பறக்க ஆபீஸ் போயிட்டு வந்து நம்ம வேலை செய்யவே டைம் இருக்காது, மெயின்லி ரியாலிட்டி என்னன்னு எக்ஸ்போஷர் இருக்கும் அப்படின்னாங்க. இது 2 விஷயம் இருக்கு ஷக்கீன். ஒரு விஷயம் வந்து நீங்க இப்படி சொல்றது, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது என்ன சொல்றது, அங்க இருக்கிற ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணுங்க இருக்கு இல்லையா, ஒரு விஷயம் இருந்திருக்கும். இந்த மாதிரி அவங்களுடைய கணவரோ இல்ல யாரோ ஒருத்தர் இல்ல ஆபீஸ்லயே பாக்குறாங்கல்ல, ஆபீஸ்லயே அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ஆபீஸ்ல ஒரு விஷயம் வச்சு அங்கேயே முடிச்சுட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதே அந்த மாதிரிலாம் இருக்கிறத பார்க்கும்பொழுது உடனே இவங்களுக்கு அப்படியே மைண்ட் இதுவாகும். இப்படி இருந்தா என்ன ஆகுது, அதேதான் நம்ம பொண்டாட்டி இருந்தா இது ஒரு கன்க்ளூஷன் ஒன்று சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது முடிக்கும் போது சொல்லிடுங்க. ஓகே, அதன் பிறகு வந்து ஆண்டனி சொல்லியிருக்காப்ல, சார் சீன் இயர் 96 மூவி அனாலிசிஸ் வந்து ஃபீல் ஆஃப் ராம் அண்ட் ஜானுவை பத்தி வந்து பார்த்தேன். பட் ஜானு ஹஸ்பண்ட் பத்தி யாரும் பேசல. ஹீ நோ ஜானுவோட பாஸ்ட் அண்ட் சென்ட் ஹர் டு ரீயூனியன். ஜானு ஆல்சோ சேஸ் ஹி இஸ் வெரி நைஸ் அண்ட் கேர்ஸ் ஃபார் ஹர்.
பட் அவங்களுக்கு ஜானுவோட ஹஸ்பண்டுக்கு அவங்களுடைய லவ்ன்ற மாதிரி தெரியவே தெரியாது. ரீயூனியனுக்கு போறன்ற மாதிரி சொல்லி வருவாங்க. அதே மாதிரி நான் சொல்றதுதான், இதுல ஜானு மாதிரி ஜானு எப்படி வந்து அப்படியே மடுமொழிங்கி சித்தாத்தா மாதிரி இருக்காளோ அதே மாதிரி நீங்களும் மடுமொழிங்கி சித்தாத்தா வருங்க. தயவு செய்து உலக வைக்காதவங்க உங்க புருஷன்கிட்ட. முன்னாடி ஒரு காதல் இருந்தது போதுன்ட்டு, அது வந்து என்னன்னா புரிந்து கொள்ளப்பட்ட அதை வந்து சரியா எடுத்துக்கொள்ளக்கூடிய கணவனுக்கு மட்டும் சொல்லுங்க. நிறைய கணவன் நடிச்சு விஷயத்தை வாங்கி அதுக்கப்புறம் வந்து சைக்கோ மயிரா மாறிடுவானுங்க. அதனால தயவு செய்து உங்களுடைய பாச வந்து புருஷன்கிட்ட உளறி வைக்காதீங்க. ஜானு மாதிரி கம்முக்கமா போய் கம்முக்கமா பார்த்து வந்துருங்க. தட்ஸ் ஆல். அதுதான். ட்ரெஸ் கூட அங்கேயே வச்சுட்டு வந்துருங்க. தெளிவா இருங்க. ஆமா, மூஞ்ச தொடச்சு விட்டு கிளம்பிடுங்க. அவ்வளவுதான். மூஞ்சில பீச்சாங்காய வைக்கின்ற மாதிரி வச்சுட்டு நீங்க கிளம்பி போயிட்டே இருங்க. நோ ப்ராப்ளம். ஆமா, இவனுக்கு வந்து இந்த என்னது எங்கும் மைதிலி ஏதிலும் மைதிலி எல்லாம் மைதிலி எண்ணுயிர் மைதிலி மைதிலி மைதிலின்னு பைத்தியமா இருக்கிறவனுக்கு அது அப்படியே சூப்பரே சூப்பரா அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதேதான். ஓகே, ஒரு நிமிஷம் சார், ஒரு செகண்ட். எங்கேயா சார், இதன் பிறகு வந்து ஹரிதா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஐ கான்ட் ஈவன் ஸ்டாண்ட் த ஸ்லைட்டஸ்ட் இன்சல்ட்டை கூட என்னாலலாம் வந்து தாங்கிக் கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களுடைய தரப்புல இருந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பெண்ணியம் என்பதை சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்தால் குடும்பம் மட்டுமல்ல உங்கள் சார்ந்த சமூகமும் சிறப்பாகும். புரிந்தால் வாழ்க்கை உங்களுடையது. வாழ்த்துக்கள்ங்கிறது ஐயாரம் அவருடைய கருத்து. அன்னலட்சுமி வந்திருக்காங்க. ஷக்கீன் பானு வந்து அவங்களோட யூடியூப் நேம் தான் அந்த அம்ரீன், அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டுட். பராசக்தி வந்திருக்காங்க. ராஜாபாலா அவங்களும் வந்திருக்காங்க. ராதாஸ்ரீ ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அமுதன் வந்து ஏன் என்னோட கமெண்ட் ஸ்கிப் பண்ணிட்டீங்க? இல்ல அமுதன், எப்பவும் போல நீங்க கந்தர்வ குரலோன்னு தான் சொல்லி கந்தர்வ குரலோன் அப்படியே சொல்லியிருந்தீங்க. ஓகே, வாசிச்சிடலாம். நான் ஆக்சுவலா லதா கியூட்டோட கமெண்ட் படிக்கிறதே எதுக்குன்னா ஜாக்கியை வெறுப்பேற்றுக்கு. ஏன்னா லதா கியூட் எப்பவுமே ஹாய் ஜாக்கி ஸ்வீட்டுன்னு போடுவாங்க என்ன. அப்போ வந்து ஜாக்கி ஏதாவது இது பண்ணுவாங்க, ஒரு மாதிரி கரகரன் போயிட்டு இருக்கேன்ட்டு நான் எப்பவும் அதை படிக்க மாட்டேன், கரகரன் போயிட்டு இருக்கேங்கிறதுனால. ஓகே. அண்ட் வாசுகி சொல்லியிருந்தாங்க, டவுட்ஃபுல் ஒரு எக்ஸ்டெண்டுக்கு இருக்கலாம், தப்பில்லை. பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனா தட் வில் எண்ட் அப் இன் டிவோர்ஸ் ஆர் இல்லிஜிமேட் ரிலேஷன்ஷிப். இதே தான். ஏன்னா ஜாக்கி என்கிட்ட வந்து சொல்லும்போது சொல்லுவாங்க, நானாகவே இருந்தாலும் ஒரு 5% சந்தேகம் வச்சுக்கோ. அது யாராக இருந்தாலுமே ஒரு 5% இது வந்து நமக்கு கண்டிப்பா இருக்குங்க. இதை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆப்வியஸா எனக்கும் இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு பேச்சு வரும்போது ஆணுக்கு ஒரு பொண்ணுடைய பழக்கம் வந்துட்டு அந்த விஷயத்த வந்து இது வந்து 2 பேருக்குமே நடக்கும்னு சொல்றேன். நீங்க அலுவலகத்துக்கு போற மாதிரி இருந்ததா 2 பேருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ன்ற நான். அதேதான். உங்க அலுவலகத்துல உங்களுக்கு நீங்க என்னதான் அந்யோன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் உங்க அலுவலகத்துல ஒரு கணவனுக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு இருப்பாங்க, அங்க ரொம்ப பாத்துக்கிற ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குடும்பம், ஒரு குழந்தை இருக்கும். அதனுடைய எல்லைகள் தான் அங்கே வந்து எதோட நிறுத்திக்கிறாங்கன்னு நீங்கள் தீர்மானிக்கிறது. அதே மாதிரி உங்கள் பொண்டாட்டிக்கே வந்து அங்கே அலுவலகத்தில் ஒரு ஆண் வந்து பார்த்துக்குவான். என்ன எல்லாரும் வந்து இதில் என்னது சந்திரமண்டலத்தில் வேலை செய்கிறாங்க, எல்லாம் பூமியில் தானே இருக்காங்க, எல்லாம் ஒரே இடத்துல தானே இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணர்வுகள் தானே வருது. அது என்னது ஆம்பளைக்கு வர்ற உணர்வு பொம்பளைக்கு வராதா? அதான் நான் கேட்டேன். பொம்பளை வந்து இதே மாதிரி ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தன் வந்து காரில் ட்ராப் பண்ணுறான் இல்லை பைக்கில் ட்ராப் பண்ணுறான்ட்டா உடனே வந்து அவனை வந்து சந்தேகப்பட்டு இது வந்து எது சம்சாரம் மின்சாரமா இல்ல எதுலயோ ஒன்று வந்து பைக்ல வந்து நீ பைக்ல வந்து இறங்க இந்த உன் புருஷனுக்கு தெரியுமாமான்னு கேட்பாரு. இது அப்பயே அதேதான். புரியுங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க எல்லாமே மியூச்சுவல். ஆக்சுவலி இதை நீ எப்படி பாக்குறியோ அப்படிதான் நீ. அதுதான் நீங்க வந்து சீரியல் பார்த்தா இது என்னுடைய விஷயமே வேற. இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு கிரைட்டீரியா, எல்லாத்துக்கும் ஒரு பார்வைகளை நீங்க உங்களால சொல்லவே முடியாது. அப்போ இந்த சிச்சுவேஷனை பொறுத்தவரையிலும் நீங்க சொன்ன இன்னொரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க ஜாக்கி. அதுவும் ஆபீஸ்ல தானே இருக்காங்கன்னு ஆபீஸ்ல தான் நீங்க நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க. பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து 8 மணி நேரம் தூங்கிடுறோம், அதுக்கப்புறம் எழுந்து பரபரப்பா கிளம்பிடுவோம். நீங்க ஆபீஸ்ல கூட இருக்கிறவங்களோட தான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அப்படி இருக்கும் பொழுது இது கண்டிப்பா இருக்கும் எல்லாருக்குமே. அதுதான் நான் சொல்றேனே, நான் பேசிக் மைண்ட் செட் இந்த பெண்களே என்னன்னா, நாங்க பண்ணும் பொழுது அது கரெக்டா நடந்துப்போம். நான்லாம் ஒரு லைன் வச்சிருப்பேன். ஆனா இதே ஆண்னா அவனுக்கு அந்த விஷயங்கள் இருக்காதா? ஏன் அதை வந்து இப்படி ரொம்ப கொச்சைப்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் சம்டைம்ஸ் அது மாதிரி தான் தோணுது. பட் ஒன்றும் சொல்றதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஆண் நண்பர்களோட வந்து ஓடி பிடிச்சி விளையாடுறது வந்து மேலே உப்பு மூட்டை ஏறிட்டு போனதுல இருந்து நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன். அவனை வந்து ரொம்ப கொண்டாடுற பெண்கள்லாம் நான் நிறையவே பார்த்துருக்கேன். நான்லாம் பார்த்துட்டே தான். நீங்க பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ அது மாதிரி வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அது
நான் சொல்றது வந்து நான் பொம்பளைங்களையும் சொல்றேன். பொம்பளைங்க நீங்க வந்து அந்த கிரைட்டீரியா நான்லாம் அப்படியே இப்படின்னு சொல்லுவாங்களா? பெண்களையும் நான் பார்த்திருக்கேன். அதுதான் நான் சொல்றேன். பெண்களையும் நான் அதேதான். அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகி இப்போ ஒரு சில விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஆண்கள் இருக்காங்க. இப்ப உதாரணத்திற்கு 96 மாதிரி ஒரு வாழ்க்கை வாழற ஆண்கள் பெண்கள் இருக்காங்க. ஆனா அதன் பிறகு தன்னுடைய ஃபேமிலியை அவனை பார்த்தால் பிடிக்கதான் செய்யும் கண்டிப்பா. ஏங்க, அதாவது என் ஃப்ரெண்டு நினைக்கிறேன், என் ஃப்ரெண்டோட அவளோட கொலீகுன்னு வச்சுக்கோங்களேன், அவளோட ஹஸ்பண்ட் ஏதோ அவளோட லவ் பத்தி அவ ஹஸ்பண்டுக்கு தெரியும். அவர் சொல்லும்போது அதே அந்த எக்ஸ வந்து அவ எங்கேயோ பாத்துட்டா அப்படின்னு பொழுது அந்த பையன் வந்து ரொம்ப காதலா தான் பாத்துருந்துருக்கான். இவர் சொன்னாராம், இவளுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்தது போல இருக்கு. நான் இவர் வந்து ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினாராம். ஹஸ்பண்ட் அதை கொஞ்சம் லைட் ஆக்கியிருக்காரு. என்னன்னா, இப்ப என்ன உன்னை பார்க்கும்போது என்ன தங்கச்சியாவை பார்க்க முடியும் ஃபீல் பண்ற, உன்னை ஒரு காதலா பார்த்தவனால திடீர்னு எப்படி உன்னை தங்கச்சியா விடு வா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சு அவங்க ஃபேமிலி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்குமே தெரியும்னு சொல்றேன். அதுதான் இந்த மாதிரி பெண்கள் அவங்களுக்கும் தெரியும். ஆனா பார்த்தா பிடிக்கதான் செய்யும். அதுக்காக பார்த்தா பிடிக்காது, அவனுக்கு ஒண்ணுன்னா நான் போக மாட்டேன், ஹம்பக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாமா, அவ்வளவுதான். சரி, இங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறத இங்க கொஞ்சம் வெளிப்படையா படமா எடுத்துருவாங்க. நம்ம ஊர்ல வந்து இந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு லவ் பண்ணுவாரு, ஏதோ ஒரு படம், அவர் ஆபரேஷன் பண்ணுவாரு, அவர் ஆபரேஷன் பண்ணி செத்துருவாரு. ஆமா எனக்கு தெரியாது. ஆமா, அவங்க கூட வந்து இதுலயே போய் படுத்து அவங்க ஹாஸ்பிட்டல்லே அவங்க புருஷனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் பண்ணி மாறப்பது ஏதோ ஒரு படம் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி நிறைய இருக்கு, பேசணும்னா பேசிட்டே போலாம். அண்டர்ஸ்டுட் ஜாக்கி, கரெக்ட். கடைசியில என்னன்னா அவரு சாவிச்சிருவாங்க, ஆபரேஷன் எல்லாம் பண்ணி இவர் உயிரை காப்பி அவரு என்னடா ஏன் அவன் பாட்டுக்கு அவன் வாழ்ந்துட்டு போவான். இது வந்து இந்த பக்கம் ஜானுன்னா அந்த பக்கம் அவரு. ஆமா, இவனுக்கு நார்மலாவே இருக்காது. இல்ல மேடம், நீங்க நல்லா இந்த மாதிரி படங்கள்லாம் பாருங்களேன், அதுல வந்து ஒரு சோகம் இருக்கணும் மேடம். அப்பதான் வந்து அது வந்து உன்னதமா போற்றப்படுது. இதே மாதிரி நிறைய இடத்துல அவன் ஹெல்ப் பண்ணிட்டு அவன் வாழ்க்கை அவன் வாழ்ந்து அவன் போயிட்டே இருக்கான். அதெல்லாம் அங்க கதையா கிடையாது. 11ஆம் நம்பர் சீட்ல ஒருத்தன் தப்பிச்சால, அதுதான் கதை. அதுல என்ன திரும்ப கேட்டானுங்க, திடீர்னு இவர் மட்டும் எப்படி தப்பிக்க முடியும், இவர் வந்து வேணே வந்து எக்ஸிட் கதை திறந்துட்டு குதிக்கிறாருன்னா சரியா ரைட்டை போயிட்டு இருக்கேன். ஒரு மிகப்பெரிய பொருள் போய் டொமால் விழும்போது கதவுலாம் பிச்சுட்டு பறக்காது, அப்படிதான் அந்த கதவை திறந்து நாள் வந்து விழுந்து வந்திருக்கிறான். நல்ல வேலை இவனுக்கு வந்து பெருசா அடிப்படல, அவ்வளவுதான். அது வந்து அந்த சீட்டு கிட்ட இருந்ததுனால இன்னும் அது என்ன அவன் சொல்லியிருக்கான், சீட் பெல்ட் அவுத்துட்டேன். ஒரு கட்டத்தில் வந்து சீட் பெல்ட் அவுத்ததுனால நான் வந்து சீட் பெல்ட் அவுத்தாதான் நான் வந்து தப்பிக்க முடியுன்ற மாதிரி நான் வந்து இவன் வந்து குதிக்கிறப்ப அது வந்து ஏதோ கட்டெல்லாம் உடஞ்சி ஏதோ இறங்கி வந்துட்டான். இதுக்கு இவனுக்கு வந்து இப்போதைக்கு என்ன சொன்னாலும் அவனுக்கு புரியவே புரியாது. அவனுக்கு வந்து அந்த மைண்ட்ல அது வரவே வராது, எப்படி வந்தானா நடந்து வந்துட்டேன்றதுதான், அவ்வளவுதான். ஓகேவா? இதுல மாதிரி 1989 ஒரு விமான விபத்து, அதுல ஒரு பாப்பாடு இதே மாதிரி 11 சீட்ல ஜெயிச்சிருக்கான், அவன் தப்பிச்சிருக்கான். 100 பேர் அவுட்டு, அவன் மட்டும் தப்பிச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இதில் பேசிட்டு இருக்கலாம். ஆனா அவன் வந்து வேணே எக்ஸிட் கதவை திறந்து குதிச்சிட்டான் அப்படின்றான். இதான் சொல்றேன், சங்கீப்பாயில வந்து இல்ல உடனேவே இவங்க எல்லாம் வந்து ஒரு சிஏ லெவலுக்கு யோசிச்சு அப்புறம் இப்ப 1 கோடி ரூபா அவனுக்கு வந்து அறிவிச்சானுங்க இல்லையா விமானம். இப்ப இவங்க வந்து உடஞ்சதுக்கு வந்து இப்ப 1000 கோடி இவங்க வந்து கிளைம் பண்றாங்க, டாடா வந்து கிளைம் பண்ணுது. இது வந்து விமானத்துல பறக்கிற எல்லாருக்குமே இன்சூரன்ஸ். அது அந்த காசை தான் கொடுத்துருக்காங்களா ஒசரம், அவங்க வீட்டு காசெல்லாம் கொடுக்கல. அவங்க டாடா வந்து 1000 கோடி பண்ணுவாங்க இப்ப. ஆனா இந்த சர்ச்சை வந்ததுமே அவங்க என்ன பண்றாங்கன்னா, டாடா என்ன பண்றாங்க, கூடுதலா ஒரு 25 லட்சம் நாங்க கொடுக்குறோம் எங்க சைட்ல இருந்து அப்படின்ட்டு. இப்ப முதல் கட்டமா வந்து அவங்களுக்கு வந்து உடனே பணம் தேவை இல்லையா, அதுக்காக வந்து ஒரு 25 லட்சம் எல்லா குடும்பத்தும் நாங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. 1 கோடி ரூபா வந்து அதுல ஒரு பாப்பா அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 300. ஆனா ஒரு பிசினஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் அதை கொடுக்குது இதை கொடுக்குது, இன்னி வரையும் கவர்மெண்ட் என்ன அறிவிச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கிடையவே இல்லை. அதேதான், லோங்க போட்டோ ஷூட் மட்டும் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் அங்கே நடக்கிறதுன்னு வச்சுக்காங்களேன். அதை பத்தியும் பேச வேண்டியது இருந்தது. எஸ் சொல்லுங்க. அண்ட் வாசுகி சொல்லியிருந்தாங்க, ஓப்பனா பேசிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆகும் rather than keeping it to yourself and doubting husband. அதுவும் ஒரு விஷயம் இருக்கு, கரெக்டான வார்த்தை. இது என்ன தெரியுமா ஜாக்கி பண்ணுவாங்க, ஓப்பனா போய் நீ என்னடா பேசின எனக்கு அது ஒரு மாதிரி மண்டையில ஓடிட்டே இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. பாத்திரத்தை உடைக்கிறது, சும்மா இறேன் அப்படின்னு பசங்களை 2 அடி அடிக்கிறது,
அதுக்கப்புறம் வந்து எல்லா விஷயத்துலயும் வந்து உனக்கு என்னனால தான் அப்படிதான் தோணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இன்டைரக்டா சொல்லி அவங்க இன்டைரக்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பழக்கமும் இருக்கு பெண்கள். ரெவல்யூஷனரி ரோடுன்னு நினைக்கிறேன் ஒரு படம். அந்த இதுக்குதான் நம்ம இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்க பார்க்கணும். எங்க சேக்கி பார்க்கணும். அந்த படத்துல பாத்தீங்கன்னா கேத் வின்செல் தான் நடிச்சிருப்பாங்க. கேத் வின்செல் அண்ட் லியோனார்டோ டிகாப்ரியோ டைட்டானிக். ஓகே ஓகே. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த படத்துல வந்து இந்த மாதிரி ஒரு இந்த ஹஸ்பண்டோட ஒரு ப்ராப்ளம் ஒன்று போயிட்டே இருக்கும். வலுக்கட்டாயமா ஃப்ரெண்டு கூட வந்து கார்ல வந்து கேத் வந்து செக்ஸ் வச்சுக்கோ. ஓகே. அது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அது வந்து பார்த்தா ஆசையெல்லாம் இருக்காது, வெறுப்புல ஒரு விட்டு தொலைஞ்சா போதுண்டா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும், ஒரு கோவம் இருக்கும்ல, அதுல நடக்கும் அந்த இது. அண்டர்ஸ்டுட். ஓகே. ஒரு செக்ஸ்ன்றது ரொம்ப ஹாப்பி மொமெண்ட்ல ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா போகும் இல்லையா? இது வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து நடக்கிற மாதிரி முடியும். இதெல்லாம் வந்து நான் வந்து பேசணும்னு நினைப்பேன். எனக்கு இன்னொன்னு நான் உங்ககிட்ட இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு இந்த லைவ் இதெல்லாம் வந்துட்டு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் வேலைக்கு போகலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் மைண்டில் ஓடிட்டு இருக்கேன். ஏன்னா பெருசாக சம்பளம்லாம் ஒன்றும் இதில் வரல, அதுலேயும் வரல, பெருசாக வியூஸ்லாம் போல. ஒரு வருஷம் அப்படியே ஓடிட்டோம். ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி மைண்டில் ஓடிட்டு இருக்கு. அதையும் இப்போ சொல்கிறேன். அப்படி ஏன்னா திடீர்னு வந்து சொல்கிறதுல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அது பேர் என்ன தயார்படுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட்? ஸோ அதையும் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். செய்யலாம், செய்யாமலும் போகலாம். கிடைச்ச மாதிரி அது மாதிரி மைண்டில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா வில் டூ தட். அதை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அதனால் திடீர்னு வந்து இது இல்லை போகலன்னா இப்போயே நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு மைண்டில். ஸோ அதையும் இங்கே நான் சொல்கிறேன் காரணம் இது மாதிரி நிறைய பேசணும். ஆனால் பேசுகிறதையோ நம்ம சொல்கிற விஷயத்தை கொண்டாடுறதுக்கோ வந்து நம்மளுக்கு வந்து பெரிய வரவேற்போ இல்லை வருமானமோ இல்லை பெருசாக இல்லைன்னும் போது நம்ம பொழப்ப நம்ம பார்க்க வேண்டிய சூழலில் நான் இருக்கேன்னு சொல்ல வரேன் நான். தட்ஸ் ஆல். எஸ். ஓகே. ஸோ வாசுகி சொன்னது சொல்லிட்டேன் இல்லையா? ராதாஸ்ரீ வந்து சொல்லியிருந்தாங்க. ஆமா ஜாக்கி, நீங்க சொன்னீங்க கொஞ்சம் இது இடுப்புக்கு வந்து மேடம் இது. ஓ, இந்த இது தெரியல. ஒன்றும் இல்லை, இந்த கிரீன்விச்சுக்கு வந்து மலையில ஏறிட்டு இறங்கி ஒரு போகிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் கார் டிரைவு, வரத்துக்கு 4 மணி நேரம் கார் டிரைவு. அதில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா, என் காரில் வந்து முதுகுக்கு வந்து ஒரு சுவிட்ச் எடுத்துனா அது உப்புது, முதுகுக்கு நடுவில் உப்புது. அது ஒழுங்காக விட்டுருந்தா கூட ஒழுங்காக இருந்திருக்கும். புதுசாக ஏதாவது ஒன்று உடம்புக்கு எடுத்தோம்னா, இப்போ ஒன்று நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சரக்கடிங்களா வாந்தி வந்துடும். ஏன்னா உடம்பு ஒத்துக்கு அது ஃபர்ஸ்ட்டு. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நல்லா அப்படியே எடுத்துகிட்டு வந்தது. அப்படியே நடுவில் மட்டும் உப்பும் என் சீட்டில். சுவிட்ச் ஆகுதுன்னா அப்படி வந்து நிற்கும். வச்சுக்கிட்டு இருக்கப்போ நல்லா எதமாக இருந்து ஓட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா கடைசியில் ஒரு என்ன சொல்கிறது, இடுப்பில் பெயின். சரி இவங்க சொன்னாங்க அதை வச்சா கரெக்டாகிடுன்ட்டு ஓரளவு அது போட்டதுக்கப்புறம் ஒரு ஓகேவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் நடுவில் அந்த மாதிரி கொஞ்சம் பெயின் வந்துடுச்சு. எஸ், அதுக்காக தான். ஏன்னா அது ஒரு என்னது பின்னாடி வந்து வால்லாம் முளைச்சிருக்கணும் பார்த்துட்டு வந்து. ஓகே. எங்களால் சப்போர்ட் பண்ண இருக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற டீட்டெயில் மூலம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைக்கி சப்போர்ட் பண்ணேன் பிரியா வி அண்டு பாத்திமா அப்தாகி 2 பேருக்குமே எங்களுடைய நன்றியும் பேரும்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அடுத்த வீடியோவில் இதனுடைய செகண்ட் பார்ட்டை வந்து பார்க்கலாம். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் சைனிங் ஆஃப்.